நான் உங்கள் இன்ஜினியர் பிரபு. நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா குரு ஃபவுண்டேஷன். ஆமாம், இது வந்து நம்ம சுரண்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்து பக்கத்தில் கப்பலூர் டொயோட்டா ஷோரூம் பின்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைட் அப்படின்னா 21 மீட்டர் லென்த்து, 16 மீட்டர் விட்டு, வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நம்ம வந்து ஒரு 3 BHK பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 feet ஹைட் பண்ணி அதில் வந்து நம்ம பேவர் பிளாக் வந்து பதிச்சிருக்கோம். இந்த பேவர் பிளாக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு, கிரே கலர் அண்டு பிளாக் கலர் பேட்டர்னில் ஒரு பட்டன் டைப்பில் பதிச்சிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 feetக்கு போர்ட்டிகோ சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்பேசியஸாக விட்டுருக்கோம். அதுபோக அந்த கார் பார்க்கிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 கார் ஃப்ரீயாக நுப்பாட்டுற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 41 அடி லென்த்து, ஒரு 14 அடி அகலம். 14 அடி அகலத்தில் இந்த ஓரமாக ஒரு 2 அடி அகலத்தில் ஒரு 20 அடி நீளத்துக்கு ஒரு கார்டனிங் செட்டப்காக இது நம்மளோட மினி மிக்சர் மிஷின், கரண்டில் ஓடக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அது என்னென்னா உங்களுக்கு மழை தண்ணி மேலேருந்து வரக்கூடியதை ஃபில்டருக்குள்ளே போய் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க நல்ல தண்ணி மட்டும் இந்த 2.5 இன்ச்சு பைப் வழியாக டேரெக்டாக சம்புக்கு அனுப்பிடும். எக்ஸிஸ்டிங் வேஸ்ட் வாட்டர் எல்லாமே டேரெக்டாக ஓப்பனில் விழுந்துடும். டேரெக்டாக அந்த கேட் வால் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நேரடியாக தண்ணி வந்து வெளியே போயிடும். ஒரு சம்பு ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவில். 18 அடி வித்தில் ஒரு 7 இன்ச்சு ரைசிங், அது போக ஒரு 11 இன்ச்சு த்ரெட்டு கொடுத்து 3 ஸ்டெப்ஸ். அது இந்த ஸ்டெப்ஸ் எப்பவுமே பண்ணையில் லாபம் நஷ்டம் லாபம். 30 mmல நம்ம வந்து ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது என்ன ஆகும் அப்படின்னா மழை தண்ணி ஏதாவது நின்றுச்சுன்னா நம்ம ஒரு ஸ்லிப்பரை போட்டு வந்தாலும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கல், ஆமாம், டபுள் கல்லை வந்து ஜாயின் பண்ணி எட்ஜு நோசிங் அடித்து பாலிஷ் பண்ணி நல்லா நீட்டாக கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். அது அட்டாச் ஜன்னலாக கொடுத்தோம்னா ஜன்னல் கொஞ்சம் பெருசாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு 3 பங்கு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த நிலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சைஸ் வந்து ஒரு 12 இன்ச்சு அகலம், ஒரே வுட்டு டீ வுட்டு, ஒரு 6 இன்ச்சு விட்டு, அதோட சைஸு 12x6 சைஸு. அதில் வந்து ஒரு 7 அடி உயரத்தில் 4 அடி அகலத்தில் நிலம் கொடுத்துருக்கோம். நல்லா அருமையாக வந்துருக்கு. இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 16 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சு பார்டர் கொடுத்துருக்கோம். 7 இன்ச்சு பார்டர் ஹைட்டு வந்து ஒரு 7 அடி ஹைட், ஒரு 4 அடி விட்டு நல்ல அகல ஸ்பேசியஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ எல்லாமே ஒரு 6 அடி லென்த்து, ஒரு 5 அடி உயரம். 5 விண்டோவோட பேட்டர்னுமே நல்லா செலக்ட் பண்ணி கரெக்டாக ப்ளூ பேண்டிலாம் போட்டு நம்ம வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்கோம். சிலிண்டர் லைட் கொடுத்துருக்கோம். சிலிண்டர் லைட் அப்படின்னா ஒரு 18 வாட்ஸில் ஒரு 6 நம்பர். ஒரு இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 17க்கு 11 சைஸில் இருக்குது. இது வந்து சிலிண்டர் லைட் மட்டும் ஒரு 6 லைட்டு அந்த ஏரியாவில் கொடுத்துருக்கோம். அது போக ஃப்ரண்ட்டில் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 7 வாட்ஸ் ஸ்பாட் லைட் ஒரு இதில் பண்ணியிருக்கோம். ஏசியன் பெயிண்ட்ஸில் அல்டிமா ப்ரோடெக்ட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியில் அடிச்சிருக்கிறோம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் ஆப்கோலைட் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தில் பண்ணியிருக்கோம். இந்த பாலிஷிங் எல்லாமே நெரலம் இக்ரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் பண்ணியிருக்கோம். இந்த கதவை பார்த்துக்கிட்டிங்கன்னா பீகாக் பைன் டிசைன் கொடுத்து அதோட தோகைக்கு வந்து 24 கேரட் கோல்டு கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது நல்லா அழகாக வந்திருக்கு. வெளிச்சத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் நேச்சுரலாக நேரில் பார்க்கையில் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபினிஷிங். அங்கே உள்ள வந்து டிவி, இதில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கவுண்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோட்டிங் கவுண்டரில் வந்து உங்களுக்கு சிசிடிவி, டிஷ்ஷோட இது, ரூட்ரு, இன்டர்நெட்டு எல்லாமே வைக்கிற மாதிரியா ஒரு 10 அடி ஒரு 1 அடி ஹைட்டில் ஒரு 15 இன்ச்சு டெப்த்தில் கொடுத்துருக்கோம். இதோட அந்த டிவி வந்து ஒரு 100 இன்ச் மாட்டுற மாதிரியான ஒரு டிவி அக்ரிலிக் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். அதுபோக இந்த ரூமில் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். கால் பார்த்தீங்கன்னா
17 சைஸ். 17 சைஸில் கார்னரில் ஒரு 6க்கு 5.25 2 விண்டோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், 2 விண்டோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டைப்பில் பண்ணியிருக்கோம். என்னென்னா கீழே க்ளீன் பண்ண வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது மாதிரி அந்த ப்ளஸ் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ஃப்ளோட்டிங் பாக்ஸ். நம்ம அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் இன்னரில் வந்து உங்களுக்கு ரூட்ரு டிவிஆர் என்விஆர் இந்த அக்ரிலிக் சைடில் ஃப்ரூட்டட் பேனலில் பண்ணியிருக்கோம். ஆமாம், இதோட ஹைட் வந்து ஃபுல்லாகவே ஒரு 9 ஹைட் இருக்குது. மேலே வந்து ஃபால் சீலிங் லைட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங் லைட்டிங் ஃபால் சீலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ரூம் வந்து 2 லேயரில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஆமாம், டாப் லேயர் இருக்கும், அதோட ஒரு லேயர் இறங்கி ஒரு லேயர் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட்டும் ஃப்ரூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். அதை ஒட்டின மாதிரி இந்த காலையும் டைனிங்கையும் பிரிக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷன் தான் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஏன்னா ஒரே பேட்டர்ன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு WPC பேனலில் ஒரு சிஎன்சி கட்டிங் பண்ணியிருக்கோம். அந்த சிஎன்சி கட்டிங் வந்து ஒரு ட்ரீயோட ஒரு பிரான்ச் மாதிரி அதை மட்டும் கட் பண்ணி நான் நீட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சீட்டிங் பொசிஷன் இந்த ஹைட் ஒரு 1.5 ஹைட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பர்கோலா டைப்பில் பண்ணியிருக்கோம். இந்த பர்கோலாவோட சைஸ் 4 இன்ச்சு விட்டு ஒரு 8 இன்ச்சுக்கு லென்த் அப்படி போட்டு ஒரு 4 இன்ச்சு கேப் மட்டும் எடுத்துக்கோம். அதில் வந்து ஒரு 4 பாக்ஸ் ஸ்டெப் டைப்பில் ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது கப்ஸ் மெடல்ஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வச்சுருக்க மாதிரியான ஒரு லைட்டிங்கோட பொண்ணு ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சேனல் லைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்படியே பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் பேட்டர்னில் ப்ளைவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், டீ குட் பேட்டர்னில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பூஜை ரூம் போட்டு சைடில் ஸ்டெப் லைட்டு பின்னாடி அக்ரிலிக் ஷீட்டு இந்த ஓம் அப்படிங்கிற எம்பளம்லாம் போட்டு நல்லா நீட்டாக ஒரு பூஜை ரூம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர்ஸ் கொடுக்குறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைனிங்கோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 அடி நீளம் இருக்குது, 11.25 அகலம் இருக்குது. ஆமாம், அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 பேர் உட்கார மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. ஆமாம், அது வந்து கொஞ்சம் ஒரு மற்ற லைட்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இது வந்து ஆம்பியன்ஸ் ஒரு வார்ம் ஒயிட் கலரில் ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்கோம், 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஆமாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்டோருக்கு எக்ஸிட் டோர் அடிஷ்னல் டோர் இதில் ஒரு டோர் பண்ணிக்கலாம். ஆமாம், இது வழியாக அந்த போர்ட்டிக்கோக்கோ கார் பார்க்கிங்கோ போய்க்கலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டாச் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறோம். இதில் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா 2 லேயராக போட்டால் ரெஸ்ட் லைட்டு ப்ரொஃபைல் லைட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட லுக்கும் நல்லா நீட்டாக தெரியும். ப்ளஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லா பார்க்குறது. டைனிங்கில் வேறு ஏதாவது சைஸில் ஒரு ஓப்பன் போர்ட்டிகோ மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேலே பாலிகார்பனேட் சீட் தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். எல் டைப்பில் ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் இந்த வீட்டோட யூசேஜ்க்காக ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆமாம், இதில் வந்து ஒரு டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அயனிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். இதை இன்னும் அயன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஆமாம், இது தேவையில்லாம் வேலை முடிஞ்சது அதை ஸ்டடி டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 6x5 ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஹேண்ட் வாஷ்க்காக இது ஒரு வாஷ் பேஷன் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதோட சேர்ந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த பிளேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். இது கூட சேர்ந்த மாதிரி ஒரு ட்ராயர் எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டைலிஷ் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இதோட லுக் வைஸ் அப்படியே உள்ள வரைக்கும் கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்காக
கிச்சனுக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து 2 டீக்குட் பில்லர் டிசைன் பண்ணி அப்படியே ஓடிஎஸுக்கும் இந்த டைனிங்கோட ஏரியாவுக்கும் இடையில மேலே பார்டர்லாம் கொடுத்து ஒரு டீக்குட் டிசைன் பண்ணிப்போம். இது ஒரு சைஸ் நல்லா ப்ராடாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி நான் அமைப்பாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஃபுல் ஹைட்டு மேலே பெர்கோலா பண்ணி அதில் வந்து லைட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதோட லுக் எப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். ஓடிஎஸில் வந்து கீழே ஃப்ளோர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மழை பெய்கிற தண்ணி டேரெக்டாக உள்ளே வர்ற மாதிரியும் அதில் வந்து இதில் ட்ரைன் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஓகே, வாங்க அடுத்து நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் அப்படின்றது ஒரு தென்மேற்கு மூலையில் அமைகிறது சிறப்பு. கிச்சன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அக்னி மூலையில் அமைகிறது அப்படிங்கிறது வந்து சிறப்பு. அக்னி மூலையில் அமையணும், அதே நேரம் கிழக்க பார்த்து நின்று சமைக்கணும். ஆமாம், அந்த மாதிரி சமைக்கையில் அது ஒரு சிறப்பாக வாஸ்துப்படி நல்லா சிறப்பாக அமையும். அதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16க்கு 11.75 பெட்ரூம் கொடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை விட ஸ்மாலர் சைஸாக தான் கிச்சன் சூஸ் பண்ணணும். ஏன்னா கிச்சன் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வரவு அப்படின்றது பெட்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கிச்சன் அப்படின்றது செலவு அப்படின்னா சுருக்கமாக இருந்தால் தான் அந்த செலவுகள் குறையும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் பண்ணிடுவோம். அதாவது